பாம்பே பர்மா கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு எல்லோரும் அறியப்படுகின்ற பிரிட்டானியா பிஸ்கட் என்கின்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் தனது வணிகத்தில் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாயை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முகமது அலி ஜின்னாவினுடைய பேரனால் நடத்தப்படுகின்ற நிறுவனம். பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவினுடைய பேரனால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம். இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நன்கொடையை கொடுத்து வருகின்ற நிறுவனம். பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கப்படுகின்ற பெரும் நன்கொடையிலே அதிக இடத்தில் இருப்பது இந்த பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்த தொழிலாளர்களுக்கான உரிய நட்டையீட்டை கொடுக்காமல் 100 ஆண்டு காலமாக சுரண்டி அவர்களது உழைப்பின் மூலமாக கொளுத்த இந்த நிறுவனம் இன்றைக்கு அந்த மாஞ்சோலையை மூடுகிறேன் என்கின்ற பெயரிலே தொழிலாளர்களை தொழிலாளர் சட்ட விரோதத்தின் அடிப்படையில் அவர்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்துலையுமே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தெல்லாம் அந்த நிறுவனம் மூடப்படுவதில்லை. ஆனால் மாஞ்சோலை நிறுவனம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்று அந்த மக்களிடத்தில் ஏமாற்றி எழுதி வாங்கி கொண்டு அந்த நிறுவனத்தில் வேலை செய்தவர்களுக்கு உரிய நட்டையீட்டை கொடுக்காமல் அவர் வெளியேற்றி வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை நாட்கள் என்கின்ற விகிதத்தில் சம்பளத்தை அவர்கள் வேலை செய்த காலம் முழுவதும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அப்படியாக பார்த்தோம் என்றால் அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 30 to 50 லட்சம் ரூபாய் நட்டையீடு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கணக்கீட்டு அடிப்படையில் தான் போர்டு நிறுவனம், BMW நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு நட்டையீட்டை கொடுத்திருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்கள் தொழிற்சாலைகளை மூடும் பொழுது இது போன்ற நட்டையீட்டை 30 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரை நட்டையீட்டை தொழிலாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மாஞ்சோலை நிறுவனம், இந்த பாம்பே பர்மா கார்ப்பரேஷன் சொல்லப்படுகின்ற பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் வெறும் 2.25 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவில் நட்டையீட்டை கொடுத்து இந்த நிறுவனத்தை மூடி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய திமுக அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இது குறித்தான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொழிலாளர் நல வாரியம் இதற்கான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. திமுக அரசு இந்த பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனத்திடம் வலியுறுத்தி இவர்களுக்கு உரிய நட்டையீட்டை பெற்றுத் தரவில்லை. இதற்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான இந்த அநீதி என்பது 26 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த தாமிரபரணி ஆற்றங்கரில் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அவர்கள் அநீதி எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர் அநீதிக்கு எதிரான அவர்களது போராட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம். இந்த வகையில் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான உரிய நட்டையீடும் மறுவாழ்வும் தருகின்ற வரையில் எங்களது போராட்டம் தொடரும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறது. அனைவருடைய வீட்டிலும் பிரிட்டானியா பிஸ்கட் என்பது அறியப்படுகின்ற ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் வணிகம்